ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சோயாபீன்ஸ் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, அரை குழிக்கரண்டி நெய் ஊற்றிருக்கேங்க, அரை குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு அந்த ஸ்பைசஸ் 10 ரூபா பேக்கெட் விற்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸை அப்படியே அதில் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு நீளமாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோங்க. இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு வருது. நல்லா வதங்கி கலர் மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. இந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 சேர்த்து நல்லா அரைக்க ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்திருக்கோம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்திக்கலாங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுவோங்க. இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கி சுருண்டு வரட்டுங்க. இப்போ அரைக்க ரெடியாக வச்சுருக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கலவையை இப்போ சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 பச்சையாக அப்படியே அரைச்சிருக்கோங்க. அந்த கலவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறோங்க. நல்லா கிளறி விடும்போது நல்ல ஒரு மனம் நமக்கு கிடைக்கும். இப்போது நமக்கு பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறோங்க. கரம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கிண்டி விட்டுட்டு இருக்கும்போது 3 பெரிய தக்காளியை நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தக்காளியை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோங்க. தக்காளியோட பச்சை வாசமும் போய் இந்த கலவை கூட நல்லா மெர்ஜ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வருங்க. நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. இதோட பச்சை வாசம் போகிறதுக்குள்ளே நாம் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் சோயாபீன்ஸு, அதை போய் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ஊற வச்ச சோயாபீன்ஸை தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை புழிஞ்சு ட்ரையாக இப்போ சோயாபீன்ஸை நம்ம சேர்த்திக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோங்க. கிளறி விடும்போது இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே சோயாபீன்ஸில் இறங்கி ரொம்பவே சூப்பராக நமக்கு கிடைக்குங்க. அந்தளவுக்கு மறுபடியும் நல்லா கிளறி விடுவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்தியாச்சுங்க. நல்லா கிளறி விடுவோங்க. நம்ம போட்ட மசாலா, சோயாபீன்ஸு, அரிசி எல்லாமே ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி அளந்து வச்சுருக்கோங்க. அந்த தண்ணியை இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு என்னோடய பையனுக்கு அம்மா முட்டை வேக வச்சுருக்கீங்கல்ல, அது இந்த சாப்பாட்டிலே போட்டுருங்கம்மா, ருசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி நீ உரிச்சு கொடு தம்பி, சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உரிக்க சொல்லியிருக்கேன். முட்டையும் உரிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. 4 முட்டை வேக வச்சுருக்கோம். அந்த முட்டையும் இந்த சாதத்துக்கூடயே சேர்த்திக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி முட்டையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால் முட்டையை சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்துட்டு ஒரு டைம் உப்பு செக் பண்ணிட்டேங்க. உப்பு, காரம், ருசி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ நாம் மூடி போட்டு மூடிட்டு விசில் விட்டுடலாங்க. 2லேருந்து 3 விசில் விட்டால் போதுங்க. பூ மாதிரி வெந்துருங்க இந்த மீல் மேக்கர் பிரியாணி. பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, எஃப்எம் ஓடிட்டுருக்கு. என்னோடய வீட்டுக்காரர் எஃப்எம் பிரியர், எப்பயும் பாட்டு கேட்டே இருப்பார். அதுதான் ஓடிட்டுருக்கு. பாருங்கள், சைட் பை சைடு நமக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் விசில் அடங்கணுன்னு ஓப்பன் பண்ணி பரிமாறி காட்டியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு முட்டையும் வச்சு காட்டியிருக்கோம். தொட்டுக்கறக்கு தயிர் பச்சடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. லஞ்ச் டைம்லேயே எல்லா சாப்பாடும் தீர்ந்துருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.